இது நீயா? தலையை சுத்தி கொண்டு போய் ரோட்ல போட்டோம். எவ்வளவு ஒரு புரசன், இவனை நம்பிட்டு நீ வேற தாலி கட்டி பிள்ளையை வேற பெற்றுக்கிட்ட. அடி போடி பைக்கி படம் படிக்கலாமா? பிள்ளைய பெத்து சோடு பிள்ளை இருக்குது. எந்த மனிதன் தப்பு பண்ணாத மனிதன் இல்ல, தப்பு செய்யாத மனிதன் இல்ல, தவறு பண்ணாத மனிதன் இல்ல. இன்னைக்கு ஒருத்தைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவுதான் இவங்களை சித்திரவதைப்படுத்துறான்னு இல்ல. சொல்லுமா கட்ட பொண்டாட்டிக்கு 10 ரூபா சம்பள காசுல இருந்து எடுத்து கொடுக்க முடியல. அவ வேற ஒருத்தர் பொண்டாட்டி, வேற ஒருத்தர் இன்னும் வயசுக்கு பெரியவ பாட்டி மாதிரி இருக்கிறவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு அம்மா மாதிரி இருப்பான். இன்னும் உடச்சி சொல்ல போனா அம்மா மாதிரி இருப்பா, பாட்டி மாதிரி இல்ல. அவனுக்கு அம்மா மாதிரி இருக்கிறவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு சம்பார காசு பணம்லாம் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்டாட்டியை மறந்துட்டு பிள்ளைங்களை மறந்துட்டு வாழ்க்கையை மறந்துட்டு அப்படியே தப்பு செஞ்சுட்டே இருந்துட்டா தொட்டுட்ட. ஏதோ ஒரு பக்கம் கறக்கட்டும், நீ பாட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கலாமா, பார்க்க கூடாதா? அவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு வாழ்க்கையை நாசம் வச்சுக்கிட்டான். போய் அப்பா கேட்டா கூட ஏமா போமா வீட்டுக்கு வர குறைக்கி அந்த வீட்டுக்கு வந்து என்ன வேணும் உங்களுக்கு, என்ன நிம்மதியா இருக்க கொடுங்களா, என்ன கொண்டுட்டு போயிருங்களா? உண்மையா இல்லையா? நிம்மதியா இருக்க கொடுங்களா, அங்கேயாவது நிம்மதியா இருக்க கொடுங்களா, என்ன சாவடிச்சு விடுவீங்களா? சொன்னானா இல்லையா? இவன் உனக்கு வேணுமா? 5 வருஷமா வேணுமா? ஒரே ஒரு பையன், கடைசியில இவ கொண்டு போட்டுருவா. அதெல்லாம் அவ துணிஞ்சுக்கிட்டா. கடைசியில யாரும் இல்லம்மா, சொத்துக்காக எங்க அம்மா அண்ணன் எல்லாம் எங்களை என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு என்னை ஒண்ணு இல்லாம வேறுங்கட்டையா ஆக்கிட்டாங்கம்மா. நாங்க செத்தாது எங்களுக்கு உறவுன்னு யாரும் இல்லம்மா. இவர் ஒருத்தர் நம்பி இவங்க அப்பா செத்ததை கூட 2 மாசத்துக்கு முன்னாடி விடவே இல்லைங்கம்மா. இவங்க அப்பா செத்ததுக்கு கூட விடலைங்கம்மா. அவ வேற போய் முட்டோடு ஓடி ஓடி அவனை எப்படி தரத்தாலும் என்ன கூட்டு அந்த விட்டா இப்பயும் தரத்தாலும் கூட்டி அந்த விட பார்த்துக்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அடித்தடி போட்டு சண்டை மறுபடியும் முறையான குத்த சொல்றோம். சொல்லு கும்பிட்டா ஒடியா டக்குன்னு கும்பிட்டு கபாரடி நீ கூட தான் உனக்கு 2ஆம் தரம். அவன் முத தாரத்தை போய் பார்க்க வேணாம்னு சொல்லி கொடுதா? முத தாரத்து பிள்ளைங்களை வேணாம்னு சொல்லி கொடுதியா? எதுக்கு 2ஆம் தரம் வைக்கிறாங்க சொல்லுங்கடா. யாராவது பேசுங்கடா, பேச சொல்லி 2ஆம் தரம் வைக்கிறாங்க.